Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா modules in Python. சரி. Modulesனா என்ன? அந்த modulesல என்ன இருக்கு? Mostly modulesல என்ன இருக்குன்னா program தான் இருக்கும். அந்த program குள்ள என்ன இருக்குன்னா variables, definitions, functions இதுதான் இருக்கும் modules குள்ள. A Python module A Python module is a file. இது வந்து ஒரு file. இந்த fileல என்ன இருக்கு? That consists of Python definitions and statements. ஒரு module குள்ள என்ன இருக்கு? Definitions இருக்கு and statements இருக்கு. A module can define functions, classes, variables. இது மூணுமே இருக்கும். Functions இருக்கும், classes இருக்கும், variables. So இது எல்லாமே அடங்குனது modules. இந்த modulesலாம் எங்க யூஸ் ஆகும்னா the packagesல யூஸ் ஆகும். ஓகேங்களா? packages அடுத்து படிப்பீங்க. சரி. இதுல first one import statement. சரி. used to import Python module in the Python source file. இப்போ நீங்க ஒரு program எழுதுறீங்க. எனக்கு வந்து நீங்க தனியா ஒரு குட்டி கோட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க உங்க கம்ப்யூட்டர்ல. எனக்கு அந்த கோட் இந்த ப்ரோகிராமுக்கு வேணும்னா அந்த கோடை கொண்டு வரணும் இல்லையா? அதான் import. So used to import Python module in the Python source file. உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த source codeல அந்த source codeக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? import பண்ணிப்பீங்க. உங்களுக்கு தேவையான codes அந்த modules. பாருங்க import math. இப்போ பைத்தான்லயே லைப்ரரியில என்ன இருக்குன்னா mathனு ஒன்னு இருக்கும். இந்த math யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? import math print math.py கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இந்த பையோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க சாதாரணமா print py கொடுத்தா வராது. இதுவே நீங்க math.py கொடுத்தாதான் mathematical libraryல இருந்து உங்களுக்கு அந்த வேல்யூ கொண்டு வரும். அது கூட நீங்க இங்க math.py கொடுத்தா வராது. அதுக்கு நீங்க முதல்ல import பண்ணனும். import math import பண்ணாதான் அந்த மாடியூலை நீங்க import பண்ணாதான் அந்த மாடியூல்ல இருக்கிற அந்த பையனுடைய வேல்யூ உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல முடியாது. இதுதான் வந்து import statement. Next, second one, import with renaming. அப்படின்னா என்னதுன்னா use to import a module by renaming it. இங்க பாருங்க. இது நம்ம எப்படி பண்ணோம்? import math. ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து sin theta, cos theta, pi இந்த மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் வேணுமோ அங்கே நம்ம இந்த மேத் டாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் மேத் டாட் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு பேரை மாற்ற போகிறோம். இம்போர்ட் மேத்தை இம்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மேத்து பேரை ஏவா மாற்றிக்குங்க. எதனா ஒரு பேர் உங்கள் இஷ்டம். மேத் ஆஸ் சைன் எதனா ஒரு சின்னதாக ஒரு பேர் ஹாய் இந்த மாதிரி எதனா வச்சுட்டு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஹாய் டாட் பிஐ போட்டுக்கலாம். நான் இங்கே ஏன்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேர் மாற்றி வச்சுருக்கேன். மேத் என்ற பேரை ஏன்னு மாற்றிட்டேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே ஏ டாட் பைன்னு கொடுத்துக்கலாம். ஏ டாட் சைன் தீட்டா கொடுங்க. இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு மாடியூலை பேரை மாற்றி கூப்பிட்றோம் இல்லையா? அதான் இம்போர்ட் வித் ரீநேமிங். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஃபைல் நேம். எப்படி ஒரு ஃபைல் நேமை இம்போர்ட் பண்ணுறது? சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து support.py இதுக்குள்ளே நான் வந்து இது ஒரு மாடியூல். இந்த மாடியூலில் நான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டெஃப் ஃபங்க்ஷன். டெஃப்னானது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் டெஃப் போடணும். ஃபங்க்ஷன் நேம், அதுக்கான வேரியபிள்ஸ், பிரிண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஏ ப்ளஸ் பி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடு. அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா ஏவும் பியும் வாங்கிக்கிட்டு ஏ ப்ளஸ் பியோட ஆன்சரை ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ண போகிறேன்? இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறேன். சப்போர்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டு அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குது. சப்போர்ட் டாட் அப்படின்னு என்னதுன்னா சப்போர்ட் ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது டாட் பக்கத்தில் ஆட் இருக்கா? அப்போ ஆட் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். போயிட்டு நான் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்? 3,4 கொடுத்துன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல போய் ஏக்கு 3 போயிடும், பிக்கு 4 போயிடும். அடுத்த லைன் வரும் பிரிண்ட்டு ஏ ப்ளஸ் பி. 3 + 4 என்ன வரும்? 7. அந்த 7 தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. திரும்பவும் பாரு சப்போர்ட் ஃபைலுக்கு போ. நீ கம்ப்யூட்டருக்கு சொல்கிற ஓகேவா? சப்போர்ட் ஃபைலுக்கு போயிட்டு திரும்பவும் ஆட் பண்ணு. ஏக்கு 1 எடுத்துக்கோ, பிக்கு 2 எடுத்துக்கோ. அப்போ 1 + 2 என்ன வரும்? 3 வரும். அந்த 3 எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரு. இதுதான் வந்து ஒரு ஃபைல் நேமை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதுக்கான சின்டெக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 4th one, from
import statement இது எல்லாமே எங்க யூஸ் ஆகும்னா packagesல யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி from import statement அப்படினா என்னதுன்னா used to import specific attributes from a module into the current namespace இதோட மீனிங் என்னன்னா இப்போ வந்து நிறைய மாடியூல்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் நிறைய மாடியூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுப்போம் அந்த ஒவ்வொரு மாடியூல்ஸும் கூப்பிடுறதுக்கு இந்த ஃப்ரம் யூஸ் பண்ணிப்போம் ஒரு மாடியூல்னால் நம்ம சிம்பிளான பண்ணலாம் சப்போர்ட் ஒரு ஃபைல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டுக்கலாம் இதுவே சப்போர்ட் மாதிரி ஒரு 10-15 ஃபைல்ஸ் இருந்தால் கூட முடியுமா அதுக்கு இந்த ஃப்ரம் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃப்ரம் இம்போர்ட் ஸோ ஃப்ரம் சப்போர்ட் இம்போர்ட் ஆட் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறீங்க ஃப்ரம்மில் போய் ஃப்ரம் சப்போர்ட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி எதை ஆட் ஃபங்க்ஷன் சிம்பிளாக சொல்லியாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சப்போர்ட் டாட் ஆட் போட்டு நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப வேல்யூஸ் கொடுத்து நம்மளுக்கு அவுட்புட் வர வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேம் தான் கோடிங் ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ரம் போடுவோம் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் இம்போர்ட் சப்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் வந்து ஒரு ஃபைல் நேமை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப எல்லா ஆட்ரிபியூட்ஸும் தேவைன்னா ஃப்ரம் சப்போர்ட் இம்போர்ட் அந்த பேர் ஸோ ஃப்ரம் எல்லாத்துக்குமே காமன் அந்த ஃபைல் பேர் அந்த ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன் பேர் அதை இம்போர்ட்னு போட்டு அந்த ஃபங்க்ஷன் ஓகேங்களா அந்த ஃபைலுக்கு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் தேவைக்கு ஏற்ப ஸோ இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 5th மாடியூல் ஓஎஸ் மாடியூல்ஸ் ஓஎஸ்ன்னு என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஓஎஸ் அதுதான் வேற ஒன்றும் இல்லை த ஓஎஸ் மாடியூல் இன் பைத்தான் provide function for interacting with OS interacting with operating system இந்த பைத்தானில் OS மாடியூல்னு ஒன்று இருக்கும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் இம்போர்ட் OS அந்த OS மாடலை நான் கூப்பிட்டுட்டேன் வந்துடுச்சு அந்த OS மாடலை கூப்பிட்டு டாட் வச்சுட்டு mkdirன்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா என்னதுன்னா மேக் டைரக்டரி அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கோ நம்ம நார்மலாக வெளியில் எப்படி ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர்னு கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்காம ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயே நான் சொல்லிடுறேன் நான் os.make directory ஒரு ஃபோல்டர் உருவாக்கி அதுக்கு பேர் வச்சுக்கோ சாம்பிள்னு இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதான் வந்து இம்போர்ட் ஓஎஸ் மாடியூல்னு அர்த்தம் ஓஎஸ் மாடியூல் புரியுதுங்களா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் லிங்க் வச்சு அதுலேருந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப வாங்கிக்கிறோம் சரி கிரியேட் எ டைரக்டரி வித் த கிவன் நேம் ஸோ இது வந்து என்ன பண்ணும் டைரக்டரியை ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி டைரக்டரினா ஒன்றும் இல்லை ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்துரும் நெக்ஸ்ட் லாஸ்ட் மாடியூல் எஸ்ஓஎஸ் மாடியூல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேக்கேஜஸில் எஸ்ஓஎஸ்னால் சிஸ்டம் மாடியூல்னு சொல்லுவோம் அது எஸ்ஓஎஸ் மாடியூல் ப்ரொவைட் அக்சஸ் டு சம் வேரியபிள்ஸ் யூஸ்ட் ஆர் மெயின்டைன்ட் பை இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னதுன்னா இந்த எஸ்ஓஎஸ் மாடல்லாம் என்னதுன்னா லொக்கேஷன் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொண்டு வந்துடும் இப்போ ஒரு ஃபைல் எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுப்போமே அது எனக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ஃபைலோட லிங்க் வேணும்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்தோம்னா அந்த லிங்க்கை நம்ம கூப்பிட்டுக்கலாம் இந்த எஸ்ஓஎஸ் மாடல் மூலிமா ஓகேங்களா அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் எஸ்ஓஎஸ்ன்னு கொடுத்துட்டு .path.append இந்த கமாண்டை கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு லிங்க்கு இப்போ லோக்கல் டிஸ்க் டீல தான் அந்த ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போமே அந்த ஃபைலோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே போட்டோம்னா நம்ம ப்ரோக்ராமில் எப்போல்லாம் தேவையோ அது எடுத்துக்கும் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்துக்கும் ஸோ இது அதுக்கு தான் கமெண்ட் ஸோ ப்ரொவைட் த அக்சஸ் டு ஸ்பெசிஃபிக் பாத் டு அவர் ப்ரோக்ராம் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஒரு வழி கொடுக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா அந்த கோடிங் அங்கே போய் அந்த டைரக்டரிக்குள்ளே போய் என்ன பண்ணும் நமக்கு தேவைக்கான பேக்கேஜஸ்லாம் பார்த்துட்டு வந்துடும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எஸ்ஓஎஸ் மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நீங்கள் வந்து பேக்கேஜஸில் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு மாடல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிரியேட் நான் பண்ண போகிறேன் கேல்குலேட்டர் மாடல்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் calculator மாடியூல் ஒரு calculator ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் அந்த ஃபைலுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா ஆட் ஃபங்க்ஷன் சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் மல்டிபிள் ஃபங்க்ஷன் டிவிஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கால்குலேட்டர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு ஐடியா ஓகேங்களா ப்ரோக்ராம் ஃபார் கால்குலேட்டர் மாடியூல் calculator.py இந்த மாதிரி ஒரு பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன் டெஃப் ஆட் டெஃப்னானது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃப் போடணும் ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நேம் 2 வேரியபிள்ஸ் a, b print a plus b ஆட் பண்ணிக்கோ அதுமாதிரி சப்ராக்ஷனுக்கும் a, b எடுத்துக்கிட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோ மல்டிப்ளிகேஷன் a, b வாங்கிக்கிட்டு
அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, டிவிஷன் a, b வாங்கிட்டு டிவைட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் எதுக்குள்ளே எழுதி வச்சுருக்கேன், நான் calculator.python ஃபைல்குள்ளே எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் கால்குலேட்டர்னு கொடுத்துன்னு வச்சுக்கங்களேன். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த கால்குலேட்டர் ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே போய் தேடின்னு வந்துடும். அதை போய் எடுத்துன்னு வந்து ரெடியாக இங்கே வச்சுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இம்போர்ட் பண்ணிட்டேன், ரெடியாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன், அது ரெடியாக வச்சுக்கிச்சு. இப்போ கால்குலேட்டர் வச்சுட்டு டாட் வச்சுட்டேன். நான் டாட் வச்சு ஆடுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கால்குலேட்டர் ஃபைலுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். போயிட்டு டாட்னா போகுதுன்னு அர்த்தம். போனதுக்கப்புறம் இந்த ஆடை போய் பார்க்கும். போய் பார்த்துட்டு இப்போ ஆடு கிட்ட இந்த ஏக்கு வந்து 2 எடுத்துக்கோ, இந்த பிக்கு 3 எடுத்துக்கோ நான் சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஏக்கு 2 பிக்கு 3 எடுத்துக்கிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2 + 3 என்ன வரும், 5. அந்த 5 தான் அவுட்புட்டாக கீழே வரும். இப்படி தான் மாடியூல்ஸ் யூஸ் ஆகுது. மாடியூல்ஸ்னால் குட்டி 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 கோட்ஸ், குட்டி குட்டி ஃபைல்ஸ், அது தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மாடியூல் பற்றின டாபிக். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்கேஜஸ் பற்றி பார்க்கலாம்.